என்ன மாமா இது? இப்படி சீல் வைக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? ஏன் மாமா சீல் வைக்கிறாங்க? வாய மூடு. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? உன் குடும்பத்தாலதான் இதெல்லாம் நடக்குது. மண்டபத்துல ஊர் ஜனங்க முன்னாடி என்கிட்ட பேப்பர்ல சைன் வாங்கின, என்ன அசிங்கப்படுத்தின. அங்க நான் தலை குனிஞ்சு நின்ன. அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் இங்க வந்து நிக்குது. என் வீட்டை பூட்டி என்ன வெளியே நிக்க வச்சிருக்கு. இப்ப அப்படியே உனக்கு குளிந்து போயிருக்குமே. சந்தோஷமா? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், பேசாத. நீ என்னத்த பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்க? ஒருத்தி என்ன அவமானப்பட வச்சா, இன்னொருத்தி கழுத்துல தாலி ஏறின உடனே என் வீட்டு கதவுல நோட்டீஸ் ஓட்ட வச்சுட்டா. தப்பா எடுத்துக்காத அத்தை. அவங்க பாவம் அத்தை, அவங்களையும் திட்டுறீங்க. யாரு இவளுங்களா பாவம்? என் குடிய கெடுக்க வந்தவளுங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். என்னத்த விசாரிக்க சொல்ற? பாரு, ஊரே நின்னு சிரிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவளுங்க தானே. ஐயோ அத்தை. ஆமா மச்சி, இத்தனை நாள் இல்லாம இப்படி எல்லாம் நடக்குது. அது ஏதோ சொல்லுவாங்களே, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு அந்த கதையோல இருக்கு. தேனு. ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியா இரு. இதெல்லாம் உன் புருஷன் தொடங்கி வச்சதுதான். அவன் செஞ்ச காரியம் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாமா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது வீட்டோட இருந்திருக்கணும். சத்தம் இல்லாம நமக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த ஊருக்கு மத்தியில வச்சு பேசி எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டா. இத்தனை வருஷம் கட்டி காத்த கௌரவம் இன்னைக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில இப்படி என்ன நிக்க வச்சுட்டாளுங்களே. சும்மா எல்லாத்தையும் எதுக்கு எங்க தலையில கட்டுறீங்க? உன் அக்கா கழுத்துல இவன் தாலி கட்டின நேரம் தான். அப்பதான் தேனு அழாத. தேனு நான் தான் இருக்கல, அழாத. உன் அக்கா காரி வீட்டு வாசல்ல இன்னும் கால் எடுத்து வைக்கல. அதுக்குள்ளர என் குடும்பத்தையே ரோட்ல நிக்க வச்சுட்டான். தேனு அழுவாத. தேனு இது எப்படிப்பட்ட காலுன்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு.